அதை தொடர்ந்து நம்மோடு இணைப்பில் இருக்காங்க திரைத்துறை சேர்ந்த நடிகை ரேகா அவர்கள். மேடம் வணக்கம். விஜயகாந்த் வணக்கம், சொல்லுங்க. இப்போது நம்முடன் இல்லை அப்படிங்கிறது திரைத்துறைக்கு ஒரு பக்கம் பெரிய இழப்பு. திரைத்துறை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கதறுகிறார்கள். மறுபக்கம் அரசியலுக்கு மிகப்பெரிய இழப்பு. அரசியல் துறை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கதறுகிறார்கள். இப்படி மிகப்பெரிய ஒரு தலைவர் இல்லை அப்படிங்கறத நீங்க எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது? அவரோட இருந்த அனுபவங்கள்லாம் சொல்லுங்க. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நான் இங்க ஒரு கேரளால ஷூட்டிங் இருக்கேன். விபின் தாஸோட ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருக்கேன். ஸோ இங்கேயும் ஒரு கொஞ்சம் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கனால வர முடியல. ஆனா பட் அங்க இருந்தா கண்டிப்பா என்னுடைய அஞ்சலி செலுத்திருப்பேன். நான் ஒரு 4 படங்கள் ஆக்ட் பண்ணிருக்கேன். அவரோட கேப்டன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாரு. எல்லாருக்கும் ஃபுட் கொடுப்பாரு. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஹெல்பிங் மென்டாலிட்டி இருக்கு அவருக்கு. ரொம்ப சேஃப்டி இருக்கும் அவர் கூட நடிக்கும்போது. எத்தனை குரூப் இருந்தாலும், எத்தனை ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் இருந்தாலும் அவங்களெல்லாம் சேஃப்டியா பார்த்துப்பாரு. ஒரு 4 படங்கள் நடிச்சதுல 2 படங்கள் நல்ல செமையான பேர் கொடுத்தது எனக்கு. ரொம்ப அவரை பார்த்தாலே பயமா இருக்கும் நம்மளுக்கெல்லாம். அப்படி ஷார்ட்ல நடிக்கும்போது அப்படி வரும்போதே ஒரு பயங்கர ஒரு கேப்டன்ஷிப் இருக்கும் அவரோட. அதுக்கப்புறமா தான் அவரை பத்தி நிறைய தெரிய வருது. நிறைய பாலிடிக்ஸ்லயே இப்போ லேடி த அயன் லேடி ஜெயலலிதா அம்மாவையே எதிர்த்து ஆப்போசிட் பார்ட்டியில வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் ஹெல்த் இப்படி முடியாம ஒரு 3 இயர்ஸாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க தானே. அது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்போ அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். என்னுடைய ப்ரேயர்ஸ் ஆல்வேஸ் இருக்கும். அவருடைய ஹெல்த் நல்லா இருக்கணும். நிறைய அன்னைக்கு ஒரு தடவை பிரேமலதா மேடம் பார்த்தேன். சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா பட் அவங்களால கொடுக்க முடியல. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அது சினிமால இருந்தாலும் இல்லாட்டினாலும் பொலிட்டிக்கல்ஸ்ல இருந்தாலும் நல்லா ஹெல்த் பாத்துக்கணும். அது தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். யாருமே உங்களுடைய உடம்பு நல்லா வச்சுக்கோங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய ஹெல்த் நீங்க பாத்துக்கணும். அது எல்லார்ட்டையுமே நான் ஒரு வேண்டுதலா வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப இருக்கிற இதுல. ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல கொரோனா இருக்கட்டும், இல்லாட்டினா வேற என்ன எதுனாலும், இப்ப ஃபிளட் வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு சிக் வரும், நெப்போ வைரஸ் வருது, அந்த மாதிரி நிறைய ஒரு மாதிரி சொல்லவே முடியாத சிக்கெல்லாம் வந்துட்டு இருக்கனால ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே ஹெல்த் நல்லபடியா வச்சுக்கோங்க. இது ஒரு இதா எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், இவ்வளவு பெரியவர் இருந்திருந்தா நம்மளோட நல்லா இருந்திருக்குமே, ஒரு பொலிட்டிக்கல்லயும் வின் பண்ணிருப்பாருன்னு எல்லாரும் நினைக்க தோணுது தானே. நடிகர் சங்கத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அவரு. அவருக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். மேடம், அதே போல இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாருடைய நலன் மீது அக்கறை கொண்ட விஜயகாந்த் தன்னுடைய உடல் நலன் மீது அக்கறை கொள்ளாம விட்டாரு அப்படிங்கறத ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வா இருக்கு. நீங்க அவரோட நடித்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. படப்பிடிப்பு தலங்கள்லாம் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா அவர் நெருங்க முடியாது. அவரோட பணியாற்றக்கூடிய சக கலைஞர்களே அவர் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலாம் இப்ப நம்ம கேள்விப்படுறோம். ஆனா விஜயகாந்த் நடிக்கக்கூடிய படங்கள், இந்த படப்பிடிப்பு தலங்கள்ல எப்படி இருப்பாரு? அவர் நடவடிக்கைலாம் எப்படி இருக்க மேடம்? இல்ல, அவர்கிட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்க கூடயே. அவரோட 10 பேர் அவருடைய நண்பர்கள் இருக்கும்போது அவங்கள்ட்டே தமாஷ் அடிச்சு பேசிட்டு எல்லாருக்கும் நல்ல ஃபுட் கிடைச்சிருக்கா, எல்லாருக்கும் ஈக்குவலான ஃபுட் கிடைச்சிருக்கா, எல்லாருக்கும் கறி மீனோட சாப்பாடு கிடைச்சிருக்கான்றதெல்லாம் அதெல்லாம் பாப்பாரு கண்டிப்பா. ஹீரோயின்ஸ் எல்லாம் நல்லா சேஃப்டியா, அதுல ஆச்சியம்மா, அவங்க ஸ்ரீவித்யா அம்மா யார் ஆக்ட் பண்ண வந்தாலும் அவங்களுக்குள்ள மரியாதை கிடைச்சிருக்கா, அவங்களுக்கு கரெக்டான அப்பெல்லாம் கேரவன்ஸ் எல்லாம் அவ்வளோக்கு இல்லைல்ல, அதனால கரெக்டா சேஃப்டியா இருக்கான்னு அதெல்லாம் பாப்பாரு. அவர் ரொம்ப சீக்கிரம் வெளியூர்ல இருந்தெல்லாம் பாக்குவாங்க. பார்க்கும்போது எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் சப்ளை பண்ண சொல்லுவாரு. அவருடைய கண் நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கும். எல்லார் மேலயும் ஒரு கேரிங் இருந்துகிட்டே இருக்கும். நன்றி மேடம். இந்த இழப்பு அப்படிங்கிறது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு தான்.